நான் மட்டும்தான் அண்ணனுக்கு தங்கச்சி. ஏன் அப்படி இருக்கணும்? இல்ல அந்த பொசிஷன் எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. அது நான் ரொம்ப பொசசிவா இருப்பேன். நான் ரொம்ப பொசசிவா இருப்பேன். மத்த பசங்க வந்து அண்ணன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி நான் பாத்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு வந்து ஒண்ணும் தெரியாது. ஆனா யாராவது அண்ணனை கூப்பிட்டுட்டாங்கன்னா அது என்னால டாலரேட்டே பண்ணிக்க முடியாது. அப்ப நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் பாரு, நான் மட்டும் தான் உனக்கு தங்கச்சி, நான் மட்டும் தான் உனக்கு அந்த இருக்கணும், நான் மட்டும் தான் அந்த பொசிஷன்ல. அது என்னால அந்த பாண்ட வந்து என்னால விட்டு கொடுக்க முடியல. எப்ப இருந்து பொசிசிவா மாறினாங்க அப்படி? தங்கச்சி வந்து எப்பயுமே அப்படிதான். பட் எனக்கு பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு. அப்ப நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன். அது வரைக்கும் என் தங்கச்சிக்கு எனக்கு சரியான பாண்டே கிடையாது. 12th வந்து ஒரு பெரிய டிராமா இருக்கு ஸ்கூல்ல. அந்த டிராமால பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் 10 டிராமா பார்த்துட்டு இருக்காங்க. சென்டர் நான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் டிராமால. அப்படி நான் நடிச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா சில பசங்க வந்து நான் அடிக்கிற சீன்ஸ்லாம் இருக்குது. அது அடிக்கிறாங்க என்ன பிடிச்ச எல்லாருமே. அது ஒரு ஆக்டிங் தான். அது ஆக்டிங் பார்க்கும்போது யாருமே வந்து டிராமாவை பார்க்கவே இல்லை. ஏன்னா டிராமா பார்க்கற நான் பாக்குறேன், வெளில தங்கச்சி கத்துது, ஐயோ அண்ணன் அடிக்கிறாங்க, யாராவது போய் அண்ணனை காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தி ஒரு பெரிய